லாஸ்ட் ஒரு 1 வீக் பார்க்கும்போது நிஃப்டி அரௌண்ட் ஒரு 750 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபால் இருந்தது. இதுவே நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நேர்லி வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆச்சு. மோஸ்ட்லி எல்லா செக்டார்ஸும் வந்து ஒரு மேஜரான ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தது. இந்த டைமில் நிறைய பேர் கேட்குற விஷயம், மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி. ஏன்னா இப்போ நிறைய பேர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போது 2008 வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கிராஷ் ஆச்சோ, இப்போ அதே கிராஷ் வந்து 2026 வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் இந்த வீக் வந்து ஃபால் ஆனதுக்கான ஒரு நியூஸ் பேஸ் பண்ணிட்டு ஃபால் ஆனதுக்கான ரீசன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வந்து கரண்ட்டாக எப்படி இருக்குது, மார்க்கெட் கிராஷ் ஆகுமா, ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம அனலைஸ் பண்ணாலே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கிளியராக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி. அதை பேஸ் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்களே வந்து டிசிஷன் எடுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீக் ஃபால் ஆனதுக்கான ஒரு மேஜரான ரீசன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நியூஸ் பேஸ் பண்ணிவிட்டு. இப்போ நியூஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போது யூஎஸ் இப்போ நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயராக வந்து இவங்க சொல்கிற ஒரு விஷயம் டேரிஃப். ஏன்னா டேரிஃப் வார் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்மளுக்கு போகிற ஒரு விஷயம் தான். இப்போது லாஸ்ட் வீக் பார்க்கும்போது ஒரு 500% வந்து டேரிஃப் போட போகிறோன்னு சொல்லி இப்போ யூஎஸ் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்தோட இம்பேக்ட் தான் வந்து மார்க்கெட் மேஜராக வந்து ஒரு பெரிய ஃபாலாக இருக்குதுன்னு சொல்லி மோஸ்ட் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம். பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு வந்து இந்த 500% டேரிஃப் அந்த த்ரெட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு யூஎஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 இயராக வந்து நீங்கள் நியூஸஸ் வந்து ஃபாலோ பண்ணினா தெரியும். நம்மளுக்கு வந்து அந்த டைமில் சொன்னது, பட் அந்த டைம் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணல. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஏன் ரியாக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இதுதான் ரியாக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. பட் அந்த ஃபாலுக்கு வந்து இது எப்படி கோரிலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து புரியும். அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க சொல்கிறது வந்து அந்த 500% டேரிஃப் அந்த இஷ்யூனால் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. இப்போ யூஎஸ் சைட்லேருந்து அவங்க சொல்கிற விஷயம் இந்த 500% வந்து எதுக்கு வந்து இவங்க இம்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முன்னாடியே வந்து யூஎஸ் சொல்லியிருந்தாங்க இப்போ ரஷ்யா கிட்ட வந்து நீங்கள் ஆயிலெலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கு வந்து கம்மி தான் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் நம்ம வந்து பை பண்ணி தான் இருக்கோம். அப்போ இல்லை மேஜர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, பிரேசில் இவங்க தான் வந்து இந்த டேரிஃப் பேஸ் பண்ணிவிட்டு டார்கெட் பண்ணுற ஒரு மேஜரான ஒரு கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள தான். அப்போது இவங்க என்னென்னா இப்போ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வந்து யாரும் பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ யூஎஸ் வந்து வெனிசுலா மேலே ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி. இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ அவங்க 5th ஆயில் டேங்கரை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோடதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். இதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டில் இதோட இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது கரண்ட்டாக வந்து ஒரு FIDA டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ FIDA டே பார்த்தா ஸ்டில் நம்மளுக்கு வந்து FII வந்து செல்லிங் தான் பண்ணுறாங்க. பட் FIஐயோட DII பார்க்கும்போது பையிங் வந்து அதிகமாக பண்ணுறதால இப்போ அந்த ஃபால் அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா இப்போ ஃபால் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஃபால் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஃபேக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா DII வந்து ஸ்டில் பை பண்ணுறதால நம்மளால் அந்த ஃபாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். இதில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். ஏன்னா இப்போது ஸ்டாக்ஸும் வந்து இண்டெக்ஸ் மேஜராக எல்லா இண்டெக்ஸும் ஃபால் ஆகிறதுனால கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் வந்து ஸ்டாக்ஸ்லேயும் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அப்கமிங் டேஸில் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது. அப்போ ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம ஸ்டாக்ஸ்லேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்துலாம். இப்போ நிஃப்டி வந்து நம்ம முன்னாடியே சொன்னது இப்போது இந்த டாப்பில் இருந்தால் நியர்லி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 750 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு நிஃப்டியில் ஃபால் ஆகுது. இப்போது இது வந்து பேஸ் பண்ணிவிட்டு இப்போ கிராஷாக அப்படின்னா இப்போ ஜெனரலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜஸாக பார்த்தாலும் சரி ஒரு பாயிண்ட்ஸ் வைஸாக பார்த்தாலும் ஒரு பெரிய ஃபால் மாதிரி தெரியும். பட் இதுவே வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக புரியும் இது வந்து நம்மளுக்கு மேஜராக ஃபாலாக இல்லைனா வந்து நம்மளுக்கு கரண்ட்டாக வந்து இன்னும் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பேஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ளாட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் லெவல் இது முன்னாடியே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது 26,200 அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 26,350 வரையும் போகும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த டார்கெட் கொடுத்துட்டு அப்புறம் தான் இப்போ இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ஃபாலோ இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் 25,717 இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல். அப்போ கரண்ட்டாக வந்து இப்போது நிஃப்டி இன்னும் ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஏன்னா இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு டாப் ஹிட் பண்ணியிருக்கு, பாட்டம் திரும்பியும் டாப். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் இங்கே ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்பியும் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு பாசிபிலிட்டின்னு சொல்லியிருப்பேன். அப்போ இங்கே வந்து திரும்பி நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துட்டு இங்கேருந்து திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து பாட்டமில் இருக்குது. இப்போது நிஃப்டி இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மண்டே ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் சொல்லி பாருங்க. ஏன்னா இந்த சப்போர்ட் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆனது. அப்போ ஒன்ஸ் எப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆச்சோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரேஞ்செலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. இப்போ லாஸ்ட் வீக் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. கீழே வரையும் வந்திருக்கு 25,632. பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு மண்டே வந்து எப்படி இப்போதைக்கு வந்து இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது செல்லிங்கில் இருக்குது, பையிங் கிடையாது. அதனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து மண்டே இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதா இல்லைனா வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட் ஆகும், திரும்பி இங்கேருந்து ஒரு சைட்வேஸ்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகாமல் இதுவும் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அரௌண்ட் 25,421 இந்த ரேஞ்ச் வரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் வந்து நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா. ஏன்னா இப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து கிராஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போதைக்கு வந்து அந்த கிராஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். ஏன்னா இப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது ஒரு தடவையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நிஃப்டியோட ஒரு நேச்சர் தான் ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த சைட்வேஸோட ஃபார்மேஷனில் தான் நிஃப்டி இருக்குது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்மளுக்கு அந்த சப்போர்ட் லெவலும் 50% ரீட்ரேஸ்மெண்ட்டும் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து சேமாக இருக்குது. அதனால் இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரேஞ்ச் வரையும் வரணும். அப்போ இதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 0.6 ஒரு கோல்டன் ரேஷியோ அந்த ரேஞ்ச் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் மண்டே ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்து நம்ம வாட்ச் பண்ணல வந்து கிளியராக தெரியும் இது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ஃபாலோ ஆக போதா இல்லைனா வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த மேஜராக ஒரு கிராஷ் அந்த ஒரு பெரிய ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணணும். நிஃப்டி வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் 23,667 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இது ரேஞ்ச் கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். ஓகே, ஏன்னா இது மார்க்கெட் வந்து இது கீழே வந்து சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் 50% ஃபால் வச்சிங்கனாலே நியர்லி வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 20,800 அந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும்னா இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபால். இப்போதைக்கு பார்க்கும்போது இது கிளியராக வந்து நம்மளுக்கு வந்து ஓவரால் நிஃப்டி பார்க்கும்போது ஸ்டில் நம்மளுக்கு வந்து பையில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்து தெரியும் இது வந்து நம்மளுக்கு வந்து சைட்வேஸ், அதனால் கிராஷ் ஆகும் அது மாதிரிலாம் கிடையாது. இன்னும் நம்மளுக்கு அந்த இண்டிகேஷன் கொடுக்கல பை ட்ரெண்ட். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. அந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு அடுத்த மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதனால் இது கிராஷ் அப்படின்னு இது கிராஷ்லாம் கிடையாது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனதுக்கான ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனாக தான் வந்து இப்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி வந்து நம்ம இதுலேயும் முன்னாடியே சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி
இந்த இடம் வந்து நமக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆனது. 60,250 ரவுண்ட் ஃபிகராக பார்த்தீங்கன்னா ஒரு 250 அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆயிருந்தது. இப்போ சப்போர்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த நாள் ட்ரேட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. 58,750 அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே இடம் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. அப்போ இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் கிளியராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது திரும்பியும் லோவில் இருந்து ஹை, திரும்பியும் லோ அடிச்சிருக்கு, ஹை, இப்போ ஹை ஹிட் பண்ணிட்டு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து திரும்பி அந்த லோ பேஸ் இது பண்ணிட்டு கீழே வருது. அப்போ இதுவும் இப்போ ஃபால் ஆச்சுன்னா, இப்போ மண்டே நம்மளுக்கு ஃபால் ஆச்சுனாலும் இந்த ரேஞ்ச் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கே ஹிட் பண்ணிட்டுக்கப்புறம் இங்கே நம்ம முன்னாடி நிஃப்டிக்கு சொன்ன மாதிரியே தான் பேங்க் நிஃப்டிக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா கன்டினியூ ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்போது ரெண்டுமே வந்து ஒரு பையிங்கில் தான் இருக்குது. இப்போது லாஸ்ட் ஒரு 1 வீக் ஃபால் ஆனது வந்து ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் மட்டும்தான். ஏன்னா இப்போது நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்து லாஸ்ட் ஒரு மொமெண்டமே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி. அரௌண்ட் ஒரு 6,700 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. பட் இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்காம மேலே போயிருக்கு. அப்போ இது கீழே வந்தால் இதோட ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இது இப்போ நம்மளுக்கு இந்த சப்போர்ட் லெவலும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஹிட் பண்ணணும். அப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அதில் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 57,500 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். அதே டைம் வந்து இங்கே ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த பேட்டர்னோட டார்கெட்டையும் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இது நம்மளுக்கு வந்து சேமாக தான் இருக்குது. ஓகே, அதனால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஸ்டில் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பை. இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது செல்லிங்கில் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களோட ட்ரேட்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சப்போர்ட்டில் ரெண்டுத்தையும் சொன்ன அந்த சப்போர்ட்டில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபால் நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் சப்போர்ட்ஸ் வரையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது கிராஷ் அப்படின்னா இந்த கிராஷ் ஒரு இண்டிகேஷன் வந்து ஸ்டில் நம்மளுக்கு வந்து எதுவுமே காமிக்கல. ஏன்னா கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளியராக காமிக்கும் மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள்னா நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சார்ட்டில் வந்து ஒரு மேஜராக ஒரு பெரிய ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன்ஸ்